Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா காலி லினக்ஸ் வந்து நம்ம virtualization அதாவது VMware Virtualbox இது மூலியமா நமக்கு வந்து நம்ம காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ள முடியுங்க. ப்ராக்டிக்கல் ஹேக்கிங் கமாண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ காலி லினக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற நேரம் நம்ம பிசியில் வந்து போகிற நேரம் விண்டோஸ் போட்டிருக்கோம். அதுக்கு நமக்கு லேசாக வந்து நம்ம VMware இல்லைன்னா virtual boxல நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம போய்ட்டு VMware நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் வந்து virtual boxோட VMware தான் நான் ஃபேமிலியர் வந்து இப்போ VMware வந்து ரொம்பவே நானாக ஒர்க் பண்ணிட்டு போகிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஒரு ஸ்ட்ரக்கும் இல்லை இப்போ இதில் ஒர்க் பண்ணுற நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா VMware டவுன்லோட்ஸ் போனீங்கன்னா இப்போ VMware Pro 17 தான் கரண்ட் வெர்ஷன். இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ட்ரையல் ஒன்று கொடுப்பாங்க. ட்ரையல் வெர்ஷன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, அதை ரெஜிஸ்டர் பண்ண கேட்கும். அவ்வளோ தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த VMware. அடுத்தது virtual box இருக்குது. ரைட், இதில் ப்ராக்டிஸ் பண்ண விரும்புகிறாக்க நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ரைட், இப்போ இது ரெண்டில் இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணி இது டவுன்லோட் ஆகிடும். ரைட், இது சும்மா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் ஆகிடும். ஒரு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெண்டு தேவையில்லை, இது வேணா இது யூஸ் பண்ணுங்க, VMware யூஸ் பண்ணுறேன்னா VMware யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காலி லினக்ஸ்ன்ற வெப்சைட்டுக்கு போகணும். இதுதான் நம்ம வந்து நம்மளுடைய எத்திக்கல் ஹேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் காலி லினக்ஸ். ரொம்ப பவர்ஃபுல் சாஃப்ட்வேர். இதில் வந்து நம்ம டவுன்லோட் செக்ஷனுக்கு போனோம்னா இதில் பாருங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து. ரைட், இந்த இன்ஸ்டாலர் இமேஜ் இது வந்து டிரெக்டாக நீங்கள் காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மெஷினில் வந்து காலி லினக்ஸ் வந்து உங்கள் மெஷினுக்கு போடுறேன்னா இதில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ வந்து virtual மெஷின்ஸ், நீங்கள் virtual மெஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஆக்கள் இந்த ரெக்கமெண்டட் இருக்குல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு கேட்கும். இப்போ இது 3 தான் கொடுத்துருமா, VMwareக்கா virtual boxக்கா இந்த இன்னொரு வெர்ஷன் கொடுக்கும். இது எனக்கு என்னன்னு தெரியாது. இதில் நான் virtualization செஞ்சதில்லை. இது தான் ரொம்பவே ஃபேமஸ். ஓகே, VMware virtualbox தான் ரொம்பவே ஃபேமஸ் வந்து virtualization பண்ணுறதுக்கு வந்து. இதில் வந்து இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த VMware வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும் உங்கள் பிசிக்கு. அதே நீங்கள் virtual box பார்க்கிறாக்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா virtual boxக்கு வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகும். இது வந்து கீழே டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஓகே. இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ நான் VMwareக்கு நான் போட்டிருக்கேன். நான் VMware நான் எடுக்கிறேன். VMware நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட், பிசியில் வந்து VMware இந்த இருக்கு. இதை ஓப்பன் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு இந்த இருக்கு ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹோம்ன்ற ஆப்ஷனில் வந்து இப்போ இந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க, இந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் இங்கே இதில் போயிட்டு ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதை வந்து டேட்டான்னு கொடுக்குறேன். ரைட், இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ வர்ச்சுவல் மெஷின்லாம் கொடுக்கவே தேவையில்லை. இந்த ஓப்பன் வர்ச்சுவல் மெஷின் சொல்லி பாருங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. நான் VMwareக்கு டவுன்லோட் பண்ணியிருக்கேன் 64 பிட் வந்து. இப்போ இந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். வர்ச்சுவல் பாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து இதை நான் கன்ஃபிகர் பண்ணி காட்டுறேன். நான் இதை தேவையில்லை, நான் உங்களுக்கு திரும்ப இதை கன்ஃபிகர் பண்ணி காட்டுறேன். இதை நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ பாருங்கள், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வரும். ஓகே, இந்த மாதிரி இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் ஓப்பன் வர்ச்சுவல் மெஷின் இருக்குது. இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் செக்ஷனில் போய்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறதா இருக்குது. இங்கே தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடுவார். ரைட், வந்ததுக்கப்புறம் இதான் வர்ச்சுவல் மெஷின் உங்களை இது எல்லாம் உங்களுக்கு கன்ஃபிகர் ஆகிருக்கும். இப்போ நான் எடிட்டில் போய்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களோட ரேம் எவ்வளோ வேணும் எல்லாமே இதில் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராசஸர் வந்து 4 ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் CD DVD இது தேவைன்னா இது வச்சுக்கலாம். நமக்கு தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஓகே, நம்ம CD DVD தேவையில்லைன்னா இதை செலக்ட் பண்ணி இந்த ரிமூவ் கொடுத்துக்கலாம். தேவையில்லை நமக்கு இந்த ஆப்ஷன், தேவையில்லாத ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துருவோம். ரைட், அதுக்கப்புறம்
உங்களுக்கு நெட் கனெக்ஷன்னா உங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நெட் கனெக்ஷனை சூஸ் பண்ணுங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ண தேவையில்லைன்னா நீங்கள் ஹாட்ஸ்டார் ஒன்லி கொடுத்துருங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நெட் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்க. ஓகே கொடுத்துட்டு பவர் ஆன் த வர்ச்சுவல் மெஷின்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட விஎம் வேறு வந்து ஃபஸ்ட் லோட் ஆகும். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பாருங்கள் காலி லினாக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். காலி லினாக்ஸ் வந்து உங்களுக்கு லோட் ஆகி ஆரம்பிக்கும். ஓகே கம்ப்ளீட்லி வந்து இது இந்த ப்ராசஸ் வந்து இன்ஸ்டால் ஆகியெல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு உள்ளுக்கு இந்த மெஷினை ஓப்பன் பண்ண தான் இருக்குது. எந்த இன்ஸ்டாலேஷனும் தேவையில்லை. இது அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க அந்த சைடில். நீங்கள் வர்ச்சுவலைசேஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் நீங்கள் ஒன்றுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. காலி லினாக்ஸ் உங்களோட மெஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணுற கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஆல்ரெடி அவங்க வந்து கன்ஃபிகர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டாலேஷன் எல்லாம் முடிச்சு ஒரு செட்டப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செட்டப்பை ரன் பண்ண மட்டும் தான் இருக்குது நமக்கு. ஓகே அதை ரன் பண்ணுற நேரம் உங்களுக்கு இந்த மெஷின் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் காலி லினாக்ஸ் எப்படி இருக்குமோ அது ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ரைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி நமக்கு. இதே தான் அவங்க என்னது வர்ச்சுவல் பாக்ஸில் செய்கிற நேரமும் இதே விஷயம் தான். ஆனால் நான் வந்து ரெண்டையும் பயன்படுத்தி பார்த்ததில் வந்து வர்ச்சுவல் பாக்ஸோட இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் இல்லாமல் ஒர்க் ஆகுது. அதுதான் உள்ள அந்த டிஃப்ரெண்ட். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் காலியில் நம்ம டைப் பண்ணுறேன். காலி இதுதான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டிஃபால்ட். ஓகே வர நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட காலி லினக்ஸில் டெஸ்க்டாப் மோட் நம்மளோட பேஜுக்கு போகுது. நம்மளோட காலி லினக்ஸை ஓப்பன் பண்ண எப்படி இருக்குமோ இந்த மாதிரி யூசர்ஸ்க்கு போகுது. இதில் பாருங்கள் உங்களுக்கு இதில் கிரியேட்டரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணது காட்டுது. இப்போ ஹோம் எல்லாமே காட்டுது. இப்போ நீங்கள் டெர்மினலை யூஸ் பண்ணி உங்களுக்கான வேலையை செய்யணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட் வாசல் விண்டோ ஓப்பன் பண்ணுவோம். ஓகே இந்த வாசல் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பேசிக்காக வந்து நம்ம எங்கே இருக்கோன்ற கண்டுபிடிக்க எல்எஸ் அடிச்சுட்டு என்டர் பண்ணோம்னா இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்எஸ்னா நம்ம இருக்க டிரெக்டரிவுக்கு என்னென்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு எல்லாமே காட்டுது. டெஸ்க்டாப் டவுன்லோட்ஸ் எல்லா செக்ஷனும் இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து இதே நம்ம டெஸ்க்டாப்புக்கு போவோம்னா சிடி அடிச்சுட்டு டெஸ்க்டாப் அடிச்சோன்னா டெஸ்க்டாப்புக்கு போயிடும். ஓகே நமக்கு எல்எஸ்ன்னு அடித்தோம்னா நம்ம உள்ள அவ்வளோ டிரெக்டரி காட்டும். இதுக்குள்ளே நீங்கள் வந்து எங்கெங்கே போகணுமோ எல்லாத்துக்கும் சிடி அடிச்சு போவோம். ஓகே இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கோம். டெஸ்க்டாப் தான் சிடி அடிக்க டவுன்லோட்ஸுக்கு போட முடியாது. ஏன்னா நம்ம டெஸ்க்டாப் ஃபோல்டர் உள்ளுக்கு வந்துட்டோம். இப்போ வெளியே போகிறோம்னா சிடி அடித்து ஸ்பேஸ் டபுள் டாட் அடிச்சோம்னா வெளியே போயிடும். இப்போ போயிட்டு சிடி டவுன்லோட்ஸ்க்கு போகணும்னா சிடி அடித்து டவுன்லோட்ஸ்க்கு போகலாம். டவுன்லோட்ஸ் சிடி அடித்து டபுள் டாட்ஸாக வெளியே வந்தோம். இந்த மாதிரி நம்மளுக்கான வேலையை செஞ்சுட்டு போகலாம். இது சம்மந்தமான கமெண்ட்ஸ்லாம் வர வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு ஈஸியாக நமக்கு காலி லினக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வர்ச்சுவலைசேஷன் பயன்படுத்தி செஞ்சுக்கலாம். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.